வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திரா பார்த்தசாரதி எழுதின நந்தன் கதை, இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இதை கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது சிடி இந்திரா. இந்த கதை நந்தன் அப்படின்றவரை பற்றி தான். இவர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருத்தர். இவர் கொத்தடிமையாக இருந்தார். ஆனால் என்னென்னா, மற்ற அடிமைகள் மாதிரி இது என்னுடைய இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்காமல் அவங்கள இந்த தாழ்த்தப்பட்ட நிலைமைக்கு வச்சுருந்ததை எதிர்த்து இவர் குரல் எழுப்பினார். இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்த ஒரு இளம் வயது புரோட்டகானிஸ்ட் தான் இவர். ஆனால் சிவா மேலே, அவருக்கு கடவுள் மேலே அவ்வளோ ஒரு பக்தி. அதனால் அவருக்கு என்னென்னா, நம்ம சிவனை வேண்டி நம்ம அவரோட பாதத்தை போய் தேவலோகத்தை அடையணும், இதுதான் அவருடைய ஆசை. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டவங்களாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் அவருக்கு இந்த உயர்ந்த ஜாதியான ஹிந்துஸ் மாதிரியே நம்மளும் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வாழ்க்கை தரம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு மேலே அவங்களால கோயிலுக்குள்ளே போய் கடவுளை கும்பிட முடியுது. இவங்களாம் வெளியில் தான் இருக்கணும், ஒதுங்கி தான் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களால கோயிலுக்குள்ளே போய் கடவுளை நேருக்கு நேராக வழிபட முடியுது. அதனால் அவருக்கு என்னென்னா, நம்ம இதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கணும். அவங்கன்னா பார்ப்பன் வாங்க உயர்ந்த ஜாதியை, இவங்க பறையன் தாழ்ந்த ஜாதி, நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவர் அவருடைய தோற்றத்தெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு எப்படியாவது கோயிலுக்குள்ளே போய் கடவுளை வேண்டணும், இதுதான் அவருடைய ஒரே ஆசை. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட உயர் ஜாதி மக்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா இவர் ஒருத்தன்றது நாளைக்கு எல்லாருமே அது மாதிரி ஆவாங்க, இது ஒரு ஜாதி கட்டுப்பாடு, இது இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு கோயிலுக்குள்ளே வரக்கூடிய தகுதி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. இவர் இந்த மாதிரி நினச்சதுனாலேயே இவருக்கு ஒரு பாடம் சொல்லித்தரணும். அதாவது இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களையும் நம்ம அடக்கணும், இந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்ந்தது, அந்த உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய இந்த பூசாரி, வாத்தியார், முதலியார், உடையார், இது மாதிரி ஒரு சில பேர் சேர்ந்து அவங்களாம் திட்டம் தீட்டுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா தலித்துங்களும் நந்தனுடைய பேச்சால், நடவடிக்கையால் கவரப்பட்டு, நம்ம நிலையும் மாறும், நம்மளும் இப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்மளும் மற்ற மாதிரி மனிதர்கள் மாதிரி நடத்தப்படணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்குள்ளேயே இருந்தது. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நந்தனை எப்படியே விட்டோன்னா எல்லாருமே அவனை மாதிரி மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டுறாங்க. எந்த அளவுக்கு திட்டம் தீட்டுறாங்கன்னா, நந்தனை கொலை செய்கிற அளவுக்கு திட்டம் தீட்டுறாங்க. அதில் ஒரு முதல்ல மாதிரி இருக்கக்கூடிய வேதையார்ன்றவர் சொல்கிறாரு, சரி நான் கூட இருந்தே அவனை நான் நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நந்தன்கிட்ட நல்லது நல்லது, நீ சாமி கும்பிட்ற, அநேகமாக சிவனுக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, நீ அவரை ரொம்ப நெருங்கிட்ட, அவனோட பக்தியால் அவரோட மனசு உருக்கிடுச்சு, அது மாதிரிலாம் பேசி 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 நந்தனை அவர் எது சொன்னாலும் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் இவங்களோட ஒரு பிளான் போடுறாங்க எல்லாரும் சிதம்பரத்தில் சேர்ந்து, எப்படி நந்தனை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வேதியார் சில விஷயங்கள்லாம் செய்கிறாரு. ஆனால் நந்தனுக்கு அது கடவுளால் அது நடந்தது, கடவுளோட கருணையால் நடந்தது, கடவுள் உனக்காக இது செஞ்சார் அப்படின்லாம் ஒரு எண்ணத்தை வித வைக்கிறாரு. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வயலை ஒரு ராத்திரிக்கெலாம் நீ அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தன் அடிமையாக இருக்கிற அந்த முதலாளி சொல்லிடுறாரு. நந்தனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா மறுநாள் அவர் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இவர் இல்லை, நீ அறுவடை பண்ணினா நீ போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அப்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த வாத்தியார் அவருடைய ஆட்களை வச்சு ராத்திரியே முழுசாக அறுவடை பண்ணிவிட்டு மறுநாள் எல்லாம் அறுவடை செய்து பார்த்தோன்னா ஆச்சரியமாயிடுது. ஓ, கடவுளே நந்தனுக்காக செஞ்சுருக்காரு, அப்படியெல்லாம் என் கனவுல வந்தது, அப்போவே எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் நம்பிடுறாங்க, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்பிடுறாங்க. ஓ ஆமாம், நந்தனுடைய பக்திக்கு கடவுளே உருகிட்டாரு, கடவுளே இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு இவங்க யாருக்குமே இது ஒரு மறைமுகமான இவங்க திட்டம்ன்றது தெரியல. இப்போ நந்தன் வேறு எது சொன்னாலும் நம்புகிற அளவுக்கு போயிடுறாரு. இப்போ அவர் சொல்கிறார், இப்போ நீ
உன்னுடைய அந்த ஜாதி இதுலேருந்து வெளியில் வரணும், பெரிய கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கணும்னா நீ இன்னொன்று பண்ணணும், நீ வந்து நெருப்பில் வந்து தீ குளிக்கணும். அப்போ வந்து அதுவும் வந்து கோயிலுக்கு முன்னாடி அந்த சைடில். அப்போ என்ன ஆகிடும்னா நீ முழுசாக வந்து தூய்மையானவனா ஆகிடுவ அப்படின்னோடனே நந்தனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஆனால் அவனுடைய ரொம்ப நெருக்கமான அபிராமி சொல்கிறான், இல்லை நம்ம வந்து அன்புக்காக வந்து ஏங்குறோம், நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்தணும்னா நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானும் வந்து நெருப்பில் குதிக்கிறது தயாராகிறா. இவங்க 2 பேரும் அந்த நெருப்பில் வந்து போயிடுறாங்க. இது இவங்களுடைய திட்டம்ன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த நெருப்பில் அவங்க வந்து இறந்துடுறாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாம் அப்படியே பயந்து கதறி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. இது நடந்தது வந்து 7ஆம் நூற்றாண்டில். இது மூலமாக வந்து இவங்க திட்டம் கிழிச்சாலும் பின்னாடி வந்து நந்தன் வந்து அவருடைய பக்தியால் எந்த நிலைமையை அடைஞ்சார் அப்படின்றது ஒரு புறம் இருக்கும்போது, இன்னொரு புறம் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி வந்து அவங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கதை மூலமாக வெளிவருது. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.